ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ்னு லீவ் விட்டுருக்காங்க. இது விடுமுறை அல்ல. நம்ம எல்லாருக்குமே சமுதாய பொறுப்பு இருக்கு. அவர்களுடைய குரல் ரொம்ப ரொம்ப வலிமையானது. நீங்களும் குரல் கொடுங்க. நான் குரல் கொடுத்திருக்கேன், நீங்க கொடுங்க. நமக்கு சரியான களமும் சரியான தளம் இதுதான். நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கிற நேரத்துல கண்டிப்பா குரல் கொடுங்க. அது கண்டிப்பா மாற்றம் வரும். நேற்று தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் முதல் காட்சி கொண்டாட்டத்தில் எல்லோரும் பிஸியாக இருக்கும்போது தேட்டரில் ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்துச்சு. அங்கே வந்த ஒரு நபர், இது வெறும் கொண்டாட்டத்துக்கான இடம் இல்லை, விஜய் ரசிகர்கள் நினச்சா பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும், நம்ம எல்லோரும் சேர்ந்து நீட் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படின்னு பேசினார். ஸோ தேட்டரில் கூடியிருந்த கூட்டத்தில் நீட் பற்றிய இந்த பேச்சு பெரிய விவாதத்தை கிளப்புச்சு. ஒரு பக்கம் நாடு முழுக்க நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்க இந்த டைம்ல டெல்லியில மாணவர்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்துறாங்க. ஸோ ராகுல் காந்தி உள்பட பல அரசியல் தலைவர்களும் இதுக்கு ஆதரவா களத்துல இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில நடிகர் சூர்யா ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காருங்க. ஸோ மாணவர்கள் இவ்வளவு பெரிய போராட்டத்திலையும் வேதனையிலையும் இருக்கும்போது என்னோட பிறந்த நாளை எந்த விதத்திலையும் கொண்டாட வேணாம் அப்படின்னு ரசிகர்களுக்கு மூலமா சொல்லியிருக்காரு. ஸோ மாணவர்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்கிற விதமா இந்த முடிவை அவர் எடுத்திருக்காருங்க. ஸோ இது எல்லோரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சினிமா கொண்டாட்டங்கள்னு ஒரு பக்கம் இருந்தாலும் மாணவர்கள் எதிர்கொள்கிற நிஜ வாழ்க்கை பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இந்த இரண்டு நிகழ்வுகளும் உணர்த்தியிருக்கு. ஸோ சினிமா ரிலீஸ் கொண்டாட்டம் எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒரு சமுதாய பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத சூர்யா தன்னோட செயல் மூலமாக மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னோட கருத்தும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு நுழைவுத் தேர்வு மட்டும் கிடையாது நீட் அப்படிங்கிறது. ஸோ அது பல்லாயிரக்கணக்கான கிராமப்புற மற்றும் எளிய பின்னணி கொண்ட மாணவர்களோட மருத்துவ கனவோட தொடர்புடைய ஒரு பெரிய விஷயம். ஸோ ஒரே நாடு ஒரே தேர்வுன்னு சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் எல்லா மாணவர்களுக்கும் சமமான கல்வியும் ஒரே மாதிரியான சூழலும் முதல்ல கிடைக்குதா அப்படிங்கிற கேள்வி இங்கே பெருசாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.